வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை நாளாக வீடியோவை காணோம், எங்கே போனேன், என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது கொரோனா வந்துருச்சா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் வீடியோ காணோம், என்ன ஆச்சு, ஏதாவது ஆயிடுச்சா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ரீசன் கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ஓகே வெட்டியாக தானே இருக்கும், வீட்டில் தானே இருக்கும்னு சொல்லி பேக் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது பின்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ 1 மந்த் அதனால் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ என்னால் போட முடியல. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு பிடிச்சிக்குது. ஸோ அதனால் ரெகுலராக என்ன வீடியோ போட முடியல. ஸோ ஆனால் இனிமேல் ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 வீடியோஸ் நான் போட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த டாபிக் பற்றியும் பேச போகிறதில்ல. ஸோ வீட்டில் பீஸா பண்ணி ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே வீட்லேயே பீஸா பண்ணலாமே வித் 0 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ். நல்லா வந்துருச்சு. இது எங்கள் அண்ணி எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு கொலாபரேட்டிவாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் அண்ணி தான் ஃபுல்லாக அப்படியே என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணி ஒரு பயங்கரமான 2 பீஸாவை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் என்ன ஃபன் நடந்தது, எப்படி இருந்தது, அந்த கதை எல்லாத்தையும் பார்க்கலாம். எப்படி பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பீஸா பண்ணலாம், வீட்லேயே பண்ணலாமா, ஜாலியாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. லெட்ஸ் கோ. ஒரு ஸ்பூன் ஈஸ்டில் lukewarm water with 1 spoon sugar and pinch of salt. ஒரு 10 minutes ஊற வச்சோன்னா இந்த மாதிரி ஆயிடும். வணக்கம், நான் ஆசிஸோட அம்மா பேசுகிறேன். உங்கள் ஆசிஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு கிச்சனோட ஒர்க்கு பீஸா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. மாவு என் மருமக தயாரிச்சு வச்சிருக்கா. என் பையனும் இதில் ஹெல்ப் பண்ணுறான். இதான் மெயின் ப்ராசஸ். ஆங்க இதை கொஞ்சம் பாருங்க. இதுதான் இதில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீஸா கொஞ்சம் நல்லா வரும். நல்லா பண்ணலன்னா இது ரெடி பண்ணி வச்சுட்டா அரைக்கக்கூடாது, கட் தான் பண்ணும். நல்லா வரணும் பார்த்துக்கோங்க. நான் நம்ம தொட்டாக்கா ஆன் பண்ணியிருக்கியாடா, தொட்டா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்லா பேசிட்டே இருக்கல, ஆன் பண்ணியிருக்கியா இப்போ இது நல்லா உப்பி வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் தடவிக்கணும். பட்டர் ஏன் தடவுறோம்னா வெசலோட சைட்ஸில் ஒட்டாமல் வருது. சைடில் ஒட்டிக்கணும். மாவு இதாக எக்ஸ்பேண்ட் ஆக அதெல்லாம் தேவையில்லை, பார்க்குறவங்களுக்கு புரியும். டெக்னிக்கலா இருக்கும், நான் டெக்னிக்கல் புரியுதா டிஃபரன்ஸ். நீ கத்தியை கொண்டு முடிச்சுட்டு இது இந்த மாதிரி பண்ணணும். இவ்வளோதானா? இது அப்போ என்ன பண்ண? இந்த மாதிரி சொல்லிட்டு பேச்சு கேட்காது ஹஸ்பண்ட் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இது மேலே பட்டர் எதுக்கு தெரியுது? பட்டன் க்ரீசிங் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏர் டைட்டாக. நம்ம பையன் இவன் நம்ம பையன் நிறைய போட்டாலும் இதில் இது ஆரிகானோ போடணும். இதுவும் ஹோம்மேட் ஆரிகானோ தான். சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்வார். ஏன்னா அவர் தான் அரைச்சி கொடுத்தாரு. மிளகா உள்ள போட்டு அரைக்கணும். ராக்கி 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 பீஸா சாப்பிட்றியா? ராக்கி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டொமேட்டோஸை அப்சைட் டவுன் போடணும். ப்ரிஃபரபிளி பெங்களூர் தக்காளி, அப்படி இல்லைன்னா நாட்டு தக்காளி போட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் வேணும்னு கேட்குறவங்க நாட்டு தக்காளி போட்டுக்கலாம்.
நீங்க எலிமெண்ட் தெரியாதாங்க உங்களுக்கு பாயில் ஆயிடுச்சு ஹீட்டில் இந்த மாதிரி இந்த ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுவே ரிமூவ் வந்துடும் வீட்டில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எதுக்குன்னா இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி கிளேஸியாக இருக்கும் ஸோ நான் இதில் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பைஸ் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லி பவுடர் கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட் நான் இப்போ போடல ஏன்னா ரா ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸாக தான் போட்டிருக்கேன் நான் அரைக்கணும்ல இந்த பீஸா பேட்டர் நல்லா ஃப்ளஃபியாக பல்ஜாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உள்ள அங்கிரும் மாதிரி இருக்கணும் ஒரு 2 ஈக்குவலாக பண்ணுறதுனால நான் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்களே வந்துட்டீங்க அது என்ன மூக்கி காமிச்சிருக்கீங்க நாக்கி என்ன வேணும் பீஸா வேணுமா உனக்கு நாக்க நக்கிற பட்டர் தடவிட்டோம் நார்மலாக நீங்கள் ஹவன் பிளேட் யூஸ் பண்ணாலும் ஓகே இப்போ நான் ரெண்டும் அட் டைம் வைக்கிறதுனால நான் ஒன்று வந்து நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான் எடுத்துருக்கேன் பட் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க திக் குவாலிட்டியாக அவனில் வைக்கிற மாதிரி இது அவன்ல வைக்கலாம் ஒன்றும் ஆகாது மாவு கீழே போட்டுக்கோங்க இந்த மாதிரியே பண்ணிகிட்டே வரலாம் நீட் பண்ணிகிட்டே பட் நமக்கு வந்து அன்னியவனாக வருங்கிறதுக்காக நான் வந்து ரோலர் யூஸ் பண்ணுறேன் அவன் பிளேட்டில் போட்டோம் பேட்டர் போட்டதும் இந்த பட்டர் நம்ம ஏன் போடுறோன்னா அந்த சைட்ஸ்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா ரேண்டமாக இல்லையா உங்கள் பீஸாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து வெளியில் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா ப்ராசஸும் கிடைக்கும் வெளியில் சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு இது வேணும் பீஸா பேஸ் வந்து ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 days நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஓரத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா சீஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மைதா அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கூட பண்ணலாம் வீட்டில் தான் பண்ணி வீட் கோதுமை மாவு இப்போ நம்ம மொசரல்லா சீஸ் போட போகிறோம் ரெடி பண்ணால் ஆரிகானோவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் சீஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது பேக் ஆனதுக்கப்புறம் இந்த சீஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வந்து தின் க்ரஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நம்ம ஓகே அப்புறம் சால்ட் வேணும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம்
அண்ட் பீஸா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதான் இன்றைக்கோட வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.